ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்மாபதி யூடியூப் சேனல். தமிழக முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவியேற்று இன்னையோட இன்னும் ஒரு 16-17 நாள் இருக்குமா. இந்த 17 நாளுமே அந்த ஊரில் அந்த சிறுமியை காணும், இந்த ஊரில் இந்த சிறுமியை காணும். பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த தாவேக நிர்வாகி அப்படின்னு பெண்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட குற்றங்கள் மட்டுமே நடப்பது, அதை பற்றின செய்திகள் மட்டும் பெருசாக பேசப்படுவது, இதெல்லாம் பார்க்கும்போது இதை ஒரு சின்ன சந்தேகத்தை ஏற்படுத்துது. ஏன்னா விஜய் அவர்கள் சிஎம் ஆனதுக்கு முக்கிய காரணமே பெண்களும் குழந்தைகள் தான். திமுகவோட தோல்விக்கு முக்கிய காரணமே குழந்தைகள், பெண்கள், இளைஞர்கள், இந்த 3 தரப்பு மக்களும் தான் முக்கிய காரணம். அப்படின்றதுனால பழி வாங்குறதுக்காக இவனுங்களை ஆள் செட் பண்ணி எல்லா குற்றங்களையும் இவனுங்களே செஞ்சுட்டு பழியை தூக்கி விஜய் அவர்கள் மேலே மொத்தமாக போட்டணும் அப்படின்ற முயற்சியை திமுகவை சேர்ந்த ஒவ்வொரு நிர்வாகிகளும் பண்றாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தை பெரிய அளவில் ஏற்படுத்துது. ரீசெண்டாக கோயம்புத்தூர் இருக்க சூழல ஒரு 10 வயசு சின்ன குழந்தைய நாசம் பண்ணி கொண்டானுங்க. இந்த குழந்தைய கொண்டு அந்த 2 பேருமே திமுக கட்சியை சேர்ந்தவங்க தான். அதே கோயம்புத்தூர்ல இருக்க தொண்டாமுத்தூர் அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு இளவயசு பொண்ணோட வீட்டில் 2 இளைஞர்கள் பெட்ரோல் பாம்பு வீசிட்டு போயிருக்காங்க. அதே கோயம்புத்தூர் இருக்க இன்னொரு பகுதியில் 16 வயசு சின்ன குழந்தைய காணோம் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. இதுக்கு பின்னாடி திமுகவை சேர்ந்த செந்தில் பாலாஜி அவர்கள் இருப்பாரோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வருது. சென்னையில் இருக்க குளத்தூர் தொகுதியில் தொடர்ந்து மின்வெட்டு ஏற்பட்டு இருக்கனால தாவேக அமைச்சரே இபிஆவிற்கு போய் நேரில் போய் பார்த்தாலுமே அங்க இருந்தவனுக்கு பூராமே திமுகவால் நிர்ணயிக்கப்பட்ட அதிகாரிகள். அவனுக்கு அந்த காரணம் இந்த காரணம், அதனால இன்னுமே கரண்ட் ஆன் பண்ணாமல் இருக்கும், இந்த மாதிரியான சப்பா காரணங்களை சொல்லி மழுப்பிக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு டார்கெட் பண்ணியிருக்க இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா தாவேக எந்த இடத்துல அதிகமாக ஜெயிச்சதோ அந்த இடத்துல தான் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது. அதே நேரத்தில் யாரால விஜய் அவர்கள் பெரிய அளவில் ஜெயிச்சாங்களோ அவங்களுக்கு எதிரான குற்றங்கள் மிகப்பெரிய அளவில் நடக்குது. இது மக்களும் நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. விஜய் அவர்களும் இதை நோட்டீஸ் பண்ணி வழக்கம் போல அமைதியாக இதை கடந்து போகாம இந்த மாதிரியான சதிகளுக்கு பின்னால எந்தெந்த திமுக முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்களோ அப்படின்னு கண்டுபிடிச்சு அவங்கள தூக்கணும். அவங்கள தூக்கினா மட்டும்தான் இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் இனிமேலும் நடக்காம இருக்கும். ரீசெண்டாக முதல்வர் விஜய் அவர்கள் விவசாயிகளோட பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டாரு. இதை தாண்டி விவசாயி மக்கள்ல ஒரு 100 குடும்பத்தை நேர்லயே போய் சந்திச்சு விவசாயம் முன்னேற்றம் அடைவதற்காக ஒரு சில நுணுக்கமான அறிவுரைகளை கேட்கறதுக்காக ஒரு பிளான் போட்டு வச்சிருந்தாரு. ஆனா அந்த பிளான் எல்லாமே இவனுங்க செய்யற அந்த மாமா வேலையினால கொஞ்ச நாள் தள்ளி போயிருக்குது. இவனுங்களும் நல்லது பண்ண மாட்டானுங்க, பண்றவங்களையும் ஒழுங்கா பண்ண விட மாட்டானுங்க.